Harry Potter and the Philosopher's Stone. Chapter 4. The Keeper of the Keys. பூம்! திரும்ப வெளியில் பயங்கரமாக சத்தம் கேட்டுச்சு. டட்லி பயந்து எந்திரிச்சு உக்காந்தான். பீரங்கி குண்டை எங்க அப்படின்னு தூக்கத்திலே கத்துனான் ஸ்டூப்பிட் மாதிரி. அங்கிள் வெர்னன் பக்கத்து ரூம்லேருந்து வேகமாக ஓடி வந்தார். கையில் நீளமாக ஒரு ரைஃபிள் துப்பாக்கி வச்சுருந்தாரு. அப்போ தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுது அவர் கையில் அப்போதே எடுத்துகிட்டு வந்த அந்த நீளமான பைக்குள்ளே இருந்தது இந்த ரைஃபிள் துப்பாக்கின்னு. யார் அது? யார் வெளியில்? நான் வார்ன் பண்ணுறேன், நான் கையில் துப்பாக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு கத்துனாரு. அமைதியாச்சு. திரும்ப டம்மால்னு பெரிய சத்தம். அந்த டோர் பறந்து வந்து தரையில் விழுந்துச்சு. அந்த டோர்வேக்கு வெளியில் மிக பெருசாக ஒரு மனுஷன் நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு நிறைய முடி இருந்தது, நல்லா கொசன்னு இருந்தது. அவன் முகம் முழுக்க தாடியாக இருந்தது. ஆனால் அவனோட முகத்தில் இருந்த கண்கள் ரொம்ப குட்டியாக இருந்தது. அந்த மிகப்பெரிய மனுஷன் அந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி எக்ஸ்கியூஸ்லாம் பண்ணி இடைக்கு முடுக்கி உள்ளுக்குள்ளே வந்துட்டு கீழே குனிஞ்சு அந்த விழுந்த டோர் எடுத்து திரும்ப அந்த டோர் இருந்த இடத்துல சும்மா ஃபிட் பண்ணி வச்சான். வெளியே புயல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருந்துச்சு. திரும்பி எல்லாத்தையும் பார்த்தான். யாராச்சும் போய் எனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வாங்களேன், இங்கே வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே டட்லி உறைஞ்சி போய் உக்காந்துருந்த அந்த சோஃபா மேலே போய் உக்காந்தான். என்னப்பா அப்படின்னு டட்லியை பார்த்து கேட்டான். டட்லி வேகமாக அங்கிள் வெர்னனுக்கு பின்னாடி ஆண்ட் பெட்டூனியா ஒளிஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி போய் இவன் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஹாரி அப்படின்னு அந்த மிகப்பெரிய மனுஷன் ஹாரியை பார்த்து கூப்பிட்டான். ஹாரி நிமிர்ந்து அந்த மனுஷனை பார்த்தான். அவனோட முகம் நல்லா காட்டு மிராண்டித்தனமாக இருந்தது. நல்லா பரட்டையான முடி, நிறைய தாடி. ஆனால் அவன் கண்கள் அவ்வளோ அழகாக மின்னிட்டு இருந்துச்சு ஹாரியை பார்த்து. கடைசியாக நான் அவனை பார்க்கும்போது நீ ரொம்ப சின்ன பையனாக இருந்த ஹாரி, நீ பேபியாக இருந்த அப்படின்னு அந்த மிகப்பெரிய மனுஷன் ஹாரியை பார்த்து சொன்னான். இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்க, ஆனால் உனக்கு உங்கள் அம்மாவோட கண்கள் ஹாரி அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் சொன்னான். அங்கிள் வர்ணன் அப்படியே எரிச்சல் ஆனார். நீங்கள் இப்போவே எந்திரிச்சு வெளியில் போங்க சார், கதவை உடச்சிட்டு உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு அங்கிள் வர்ணன் கோவமாக சொல்வார். வாயமுறா கேள்ட்டுப்பையிலே அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் சொல்லிடுவார். பின்னாடி திரும்பி அங்கிள் நீட்டமாக பிடிச்சிட்டு இருந்த அந்த இரும்பு ரைஃபிளில் ஏதோ ரப்பர் பேண்டு மாதிரி முடிச்சு போட்டு தூக்கி போட்டுருவார். அங்கிள் வெர்னன் அப்படியே பயத்தில் உறைஞ்சி போய் நின்றுட்டுருப்பார். எனிவே ஹாரி அப்படின்னு சொல்லி ஹாரியை பார்த்து திரும்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹாரி அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் சொல்வார். உனக்காக நான் உன்னை எடுத்துகிட்டே வந்திருக்கேன், தெரியாமல் அதில் உட்காந்துட்டேன், ஆனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்த பிளாக் கலர் ஓவர் கோட்டுக்குள்ளே இருந்து ஒரு பாக்ஸை எடுத்தார். அது கொஞ்சம் நெஞ்சு சொலிஞ்சிருந்தது. அதை வாங்கி ஹாரி ஓப்பன் பண்ணான். அவன் கையெல்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே பெருசாக ஒரு சாக்லேட் கேக் இருந்தது. அதில் ஹாப்பி பர்த்டே ஹாரின்னு எழுதியிருந்துச்சு க்ரீன் கலர் ஐசிங்கில். ஹாரி அப்படியே நிமிர்ந்து அந்த ஜெயிண்ட்டை பார்த்தான். அவனுக்கு என்ன சொல்லனே தெரில. தேங்க்யூ சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டான். அந்த ஜெயிண்ட்டு சிரிச்சாரு. ஆமாம் ஹாரி, நான் உன்ட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவே இல்லை. என் பேர் ரூபியஸ் ஹேக்ரிட், நான் தான் ஹாக்வர்ட்ஸோட சாவி கொத்தையும் கிரவுண்ட்ஸையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட பெரிய கையை நீட்டி ஹாரியோட ஹேண்டை ஷேக் பண்ணார். முதல்ல நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த ஃபயர் பிளேஸை பார்த்தாரு. அதில் வேறு ஆல்ரெடி எம்டியாக இருந்துச்சு. ஃபயர் முட்டுறது கூட ஒரு மரக்கட்டை கூட இல்லை. எந்திரிச்சு போய் கீழே குனிஞ்சு அந்த ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் உட்காந்தாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியல. ஆனால் டக்குன்னு ஒரே செகண்டில் அங்கே ஃபயர் பற்றிக்கிச்சு. ஐஸ் கட்டியாக இருந்த மாதிரி இருந்த அந்த பாழடைஞ்ச பில்டிங்கில் அப்போ தான் கொஞ்சமாவது வார்மாக ஹீட் வர ஆரம்பிச்சிச்சு. ஹாரிக்கு அப்போ தான் உயிரே வந்துச்சு. ஏன்னா அவன் ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருந்தான். அந்த மிகப்பெரிய மனுஷன் எந்திரிச்சு வந்து சோஃபாவில் உட்காந்தாரு. அவர் வெயிட்டுக்கு அந்த சோஃபா நல்லா கீழே அமுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் கோட்டுக்குள்ளேருந்து என்னென்னமோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏதேதோ நிறையா பாக்கெட்டு, அதுக்கப்புறம் டீ பாட்டு, நிறையா டீ குடிக்கிற கப்பு, அப்புறம் சாசேஜு, போக்கரு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரத்தில் அவர் பாட்டுக்கு டீ போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பாலடைஞ்ச பில்டிங் ஃபுல்லாக கொஞ்ச நேரத்தில் சாசேஜ் சமைக்கிற ஸ்மெல் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் சமைக்கிற வரைக்கும் யாருமே அங்கே பேசவே இல்லை. ஆனால் டட்லிக்கு அந்த சாசேஜ் ஸ்மெல் பயங்கரமாக இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எச்சி ஊறிட்டே நின்றுட்டுருந்தான். அங்கிள் வெர்னன் திரும்பி டட்லியை பார்த்து, அவன் கொடுக்குற எதையாவது டச் பண்ண உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு திட்டினாரு. ஏற்கனவே அவன் இவ்வளோ குண்டாக இருக்கான், நான் எதுக்கு அவனுக்கு இதை கொடுக்க போகிறேன்
அப்படின்னு சொல்லி ஹாக்ரிட் நக்கலாக சிரித்தார். அந்த பக்கம் பசியோடு உட்காந்துருந்த ஹாரியை பார்த்து அந்த சாசேஜை எடுத்து நீட்டினார். ஹாரி அதை வாங்கி சாப்பிட்டான். அவன் வாழ்க்கையிலே இவ்வளோ ஒரு டேஸ்டான உணவை அவன் சாப்பிட்ருக்கவே மாட்டான். ஹாரி வச்சக்கண்ணு வாங்காமல் அந்த பெரிய மனுஷனை பார்த்துட்டே இருந்தான். யாருமே அங்கே எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாதனால அவனே திரும்ப அந்த பெரிய மனுஷனை பார்த்து கேட்டான், என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் எனக்கு இன்னும் நீங்கள் யாருன்னு தெரில அப்படின்னு சொன்னான். அந்த மிகப்பெரிய மனுஷன் டீயை ஒரே கல்ப்பில் குடிச்சிட்டு நல்லா வாயை ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு, என்னை ஹாக்ரிட்னு கூப்பிடு ஹாரி, எல்லோரும் என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் தான் ஹாக்வர்ட்ஸோட சாவி கொத்தெல்லாம் பார்த்துக்கிறேன், அதான் உனக்கு ஆல்ரெடி ஹாக்வர்ட்ஸை பற்றி தெரியுமே அப்படின்னு சொன்னார். சாரி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். ஹாக்ரிட் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி உட்காந்துருந்தார். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு திரும்பவும் ஹாரி சொன்னான். சாரியா? நீ எதுக்கு ஹாரி சாரி கேட்கணும் அப்படின்னு ஹாக்ரிட் கத்துனாரு. கத்திட்டு டர்ஸ்லிஸை பார்த்து முறைச்சாரு. அவங்க தான் சாரி கேட்கணும். உன் கைக்கு லெட்டர் வந்து சேர்றதில்லன்னு எனக்கு தெரியும் ஹாரி, ஆனால் இவனுங்க உன்கிட்ட ஹாக்வர்ட்ஸை பற்றி மறைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகி முறைச்சிட்டே உட்காந்துருந்தாரு. உனக்கு இது வரைக்கும் உங்கள் அம்மா அப்பா எங்கே இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்ட்டு நீ ஆச்சரியப்பட்டதே இல்லையா ஹாரி அப்படின்னு கேட்டார். எதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஹாரி கேட்டான். எதையா? ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கோவமாக நின்னார். அங்கே பின்னாடி டஸ்லிஸ் பயத்தில் அப்படியே நடுங்கி அப்படியே கூனி குறுகி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் இவன்ட்டு எதையுமே சொல்லலையா அப்படின்னு டஸ்லிஸை பார்த்து கத்துனாரு. இந்த பையனுக்கு ஒன்றுமே தெரில, நீங்கள் எதுவுமே அவன்கிட்ட சொன்னதே இல்லையா அப்படின்னு ஹாக்ரிட் பயங்கரமாக கத்துனாரு. ஹாரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். இது ரொம்ப போதோ அப்படின்னு நினச்சான். ஏன்னா ஆஃப்டர் ஆல் அவனும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அவன் மார்க்ஸும் ரொம்பலாம் மோசமாலாம் இருந்ததில்லை. எனக்கும் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு ஹாரி சொன்னான். எனக்கும் மேக்ஸ் போட தெரியும், மித்த எல்லா சப்ஜெக்டும் தெரியும் அப்படின்னு ஹாரி சொன்னான். ஹாக்ரிட் அப்படியே ஒரு மாதிரி ஆனார். அது இல்லை ஹாரி, நம்மளோட உலகத்தை பற்றி நான் பேசுகிறேன். உன்னோட உலகம் ஹாரி, என் உலகம், உங்கள் பேரண்ட்ஸோட உலகம் அப்படின்னு சொன்னார். என்ன உலகம் அப்படின்னு ஹாரி கேட்டான். ஹாக்ரிட் விட்டா வெடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு கோவமாக ஆயிட்டார். டர்ஸ்லி அப்படின்னு பயங்கரமாக கத்துனார். அங்கிள் வெர்னன் ஓரத்தில் வெளுத்து போய் நின்று வாய்க்குள்ளேயே என்னத்தையும் உளறிக்கிட்டு இருந்தார். ஹாக்ரிட் அப்படியே ஹாரியை திரும்பி பார்த்தாரு. ஆனால் உங்கள் அம்மா அப்பாவை பற்றியாவது உனக்கு தெரியும்ல, அவங்க எவ்வளோ ஃபேமஸ், அப்புறம் நீ எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பாவா? எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் ஃபேமஸ்லாம் கிடையாதே, அவங்க ஃபேமஸா அப்படின்னு கேட்டான். ஹாக்ரிட் அப்படியே தலையை பிடிச்சிட்டாரு. உனக்கு எதுவுமே தெரியாதா ஹாரி, உனக்கு நீ யாருன்னே தெரியாதா அப்படின்னு ஃபைனலாக கேட்டார். அங்கிள் வெர்னனுக்கு அப்போ தான் வாய்ஸே வந்துச்சு. வாயை மூடு, இதோட வாயை மூடு, அவன்கிட்ட நீ இனிமேல் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு கத்துனாரு. ஆனால் அவ்வளோ பெரிய அங்கிள் வெர்னனே என்னென்ன எல்லாரையும் கத்திருப்பார், எவ்வளோ பயமுறுத்திருப்பார். ஹாக்ரிட் திரும்பி முறைச்ச ஒரே ஒரு பார்வையில் பயந்து போய் திரும்பவும் நடுங்கி நின்னார். அவன்கிட்ட எதையுமே சொல்லலை, எல்லாத்தையும் நீங்கள் அவன்கிட்ட மூடி மறைச்சிருக்கீங்க. டம்பிள்டோர் அன்றைக்கி தெளிவாக லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போனார் உங்கள் வீட்டில். எதை என்கிட்டேருந்து மறைச்சாங்க அப்படின்னு ஹாரி ஈகராக கேட்டான். வாயை மூடு, நான் திரும்பவும் நான் எச்சரிக்கை பண்ணுறேன், அவன்கிட்ட நீ எதுவுமே சொல்லாத அப்படின்னு அங்கிள் வெர்னன் ஒரு மாதிரி நடுங்கிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் பெட்டுனியா ஏதோ ஹாரர் மூவி பார்க்குற மாதிரி அவ்வளோ பயமாக அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. போய் சாவுங்கடா அப்படின்னு ஹாக்ரிட் அவங்கள பார்த்து கத்திட்டு, ஹாரி நீ ஒரு மந்திரவாதி, நீ ஒரு விசார்ட் ஹாரி அப்படின்னு சொன்னார். ஒரு நிமிஷம் அந்த பாலடைஞ்ச பில்டிங்கே அவ்வளோ சைலண்ட்டாக ஆயிடுச்சு. வெளியில் கடல் சத்தமும் அங்கே கடலுக்கு மேலே பறந்துட்டு இருந்த காற்று சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. நான் என்னது அப்படின்னு ஹாரி ஆச்சரியமாக கேட்டான். நீ ஒரு மந்திரவாதி ஹாரி அப்படின்னு சொல்லிகிட்டே ஹாக்ரிட் திரும்பவும் வந்து அந்த சோஃபாவில் உட்காந்தாரு. அந்த சோஃபா இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு இருந்தது. நீ என்ன தான் இப்போது நல்ல பெரிய மந்திரவாதி இல்லைனாலும் உனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தா நீயும் உங்கள் அப்பா அம்மா மாதிரி மிகப்பெரிய மந்திரவாதி ஆயிடுவ அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நீ உங்கள் அப்பா அம்மா மாதிரி தான் ஆவ பாரேன் அப்படின்னு சொன்னார். நீ இப்போவாவது இந்த லெட்டரை படி ஹாரி அப்படின்னு சொல்லி ஹாக்ரிட் லெட்டர் எடுத்து ஹாரிக்கிட்ட கொடுத்தாரு. எல்லோயிஷ் என்வலப்பில் நல்லா எமரால்டு க்ரீன் கலரில் இந்த தடவை ஹாரிக்கு மிஸ்டர் ஹெச் பாட்டர், த ஃப்ளோர், ஹட் ஆன் த ராக், த சி அப்படின்னு அட்ரஸில் எழுதியிருந்தது. அவன் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தான். ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் விட்ச்கிராஃப்ட் அண்ட் விசார்ட்ரி,
ஹெட்மாஸ்டர் ஆல்பஸ் டம்பிள்டோர், ஆர்டர் ஆஃப் மெர்லின், ஃபர்ஸ்ட் கிளாஸ், கிராண்ட் சார்க், சீஃப் வார்லாக், சுப்ரீம் மக்வம்ப், இன்டர்நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. டியர் மிஸ்டர் பாட்டர், வி ஆர் ப்ளீஸ்ட் டு இன்ஃபார்ம் யூ, மந்திரம் மற்றும் மாயாஜால வித்தைகள் சொல்லிக் கொடுக்கும் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் உங்களுக்கு இந்த வருஷம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்கூலில் சேர என்னென்ன புக்ஸ் தேவைப்படும், என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் இருக்குன்னு கீழே லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எழுதியிருந்தது. செப்டம்பர் மாதம் 1 டேர்ம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும். நாங்கள் உங்கள் ஆந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் டே 31 ஜூலை. யுவர் சின்சியர்லி மினர்வா மெகானகல், டெப்புட்டி ஹெட்மிஸ்ட்ரஸ் அப்படின்னு போட்டிருந்தது. ஹாரிக்கு ஒரு நிமிஷம் அவன் தலையில் ஏதோ பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருந்தது. அங்கங்கே கொஷின்ஸாக அவன் தலையில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டு இருந்தது. அவனுக்கு எதை ஃபஸ்ட்டு கேட்குன்னே தெரில. ஒரு 2 நிமிஷம் அமைதியாகி, இதில் என்ன இருக்குது, என்னோடய ஆந்தைக்காக வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டான். ஐயோயோ அப்படின்னு சொல்லி ஹாக்ரிட் தலையிலே அடிச்சுக்கிட்டாரு. அவர் அந்த அடியை வேறு எங்கேயாவது விட்டுருந்தா ஒரு குதிரை வண்டியே கீழே விழுந்திருக்கும். வேகமாக அவரோட இன்னொன்று பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு நிஜ ஆந்தையை எடுத்தார். ஒரு மாதிரி அந்த ஆந்தையும் கசங்கி இருந்துச்சு. அப்புறம் வேகமாக அந்த இறகு பேனாவை எடுத்தார். அப்புறம் ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட், நிறையா பேப்பர் எடுத்து வேகமாக அந்த பேப்பரில் எழுதிட்டு இருந்தார். ஹாரி அதை தலைகீழாக ரீட் பண்ணிகிட்டு இருந்தான். டியர் மிஸ்டர் டம்பிள்டோர், ஹாரிக்கிட்ட லெட்டரை கொடுத்துட்டேன். அவனை நாளைக்கு எல்லா திங்ஸையும் வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வெதர்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஹாக்ரிட். இதெல்லாம் எழுதி அந்த பேப்பரை சுருட்டி அந்த ஆந்தைக்கிட்ட கொடுத்தான். அந்த ஆந்தை அதோட வாயில் அதை கவிக்கிச்சு. அதை எடுத்துகிட்டு போய் டோர்லேருந்து வெளியில் அப்படியே தூக்கி போட்டான். அந்த அவுல் அதை எடுத்துகிட்டு அந்த புயல்லையும் பறந்து போயிட்டு இருந்துச்சு. ஏதோ ஹாக்ரிட் ஃபோனில் யார்கிட்டையோ போய் பேசிட்டு வந்த மாதிரி நார்மலாக வந்து சோஃபாவில் உட்காந்தான். ஹாரி ரொம்ப நேரமாக வாயை ஓப்பன் பண்ணியே வச்சுட்டு இருந்தான். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி வாயை க்ளோஸ் பண்ணான். நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹாக்ரிட் கேட்டான். அப்போது அங்கிள் வெர்னன் ரொம்ப கோபமாக இருந்தார். போய் பக்கத்தில் போய் நின்று, அவன் எங்கேயும் போக போகிறதில்ல அப்படின்னு சொன்னார். ஹாக்ரிட் சிரிச்சுட்டே, உன்னை மாதிரி போயும் ஒரு மகள்னாலலாம் அவனை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். என்ன சொன்னீங்க அப்படின்னு ஹாரி கேட்டான். மகள் ஹாரி அப்படின்னு ஹாக்ரிட் சொன்னார். இந்த மாதிரி மாயாஜாலம் தெரியாதவங்கள நாங்கள் மகள்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார். உன்னோட பேட் லக் ஹாரி, போய் இப்படி ஒரு மகள் வீட்டில் போய் நீ வளர வேண்டியதாயிருச்சு. நாங்கள் அவனை சின்ன வயசில் வீட்டுக்குள்ளே எடுக்கும் போதே இப்படி ஸ்டூப்பிட் மாதிரி இருக்கிற மந்திர வித்த மாயாஜாலம் இதுக்கெலாம் நாங்கள் அப்போவே ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம் அப்படின்னு அங்கிள் வெர்னன் சொன்னார். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹாரி கேட்டான். உங்களுக்கு நான் ஒரு மந்திரவாதின்னு தெரியுமா அப்படின்னு திரும்பவும் கேட்டான். தெரியும் அப்படின்னு ஆண்ட் பெட்டினியா அவங்க கீச்சு குரலால் கத்துனாங்க. எப்படி தெரியாமல் இருக்கும், எங்கள் அக்காவும் இப்படி தானே இருந்தா. சி, இப்படி தான் அவளுக்கும் ஒரு நாள் லெட்டர் வந்துச்சு. அப்படியே அந்த ஸ்கூலுக்கு போயிட்டா. வருஷம் லீவுக்கு மட்டும்தான் இங்கே வருவாள். ஆனால் லீவுக்கு வரும்போதெல்லாம் அவள் பாக்கெட் ஃபுல்லாக தவக்காலையாக இருக்கும். எலியெல்லாம் டீ கப்பாக மாற்றிக்கிட்டு இருப்பா. அவள் முழுசாக பைத்தியமானதை என் கண்ணால் நான் பார்த்தேன். ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவளை கொண்டாடிட்டு இருந்தாங்க. என் லில்லி அப்படி, என் லில்லி இப்படி. அப்பா, அவள் வந்து இப்படி சூனியக்காரியாக மாறினதை நினச்சி அவங்களுக்கு அவ்வளோ பெருமை. அவங்க அப்படியே பெருமூச்சு எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷமாக சொல்லி கத்தணும்னு ஆண்ட் பெட்டூனியா வெயிட் பண்ணி கத்துன மாதிரி இருந்துச்சு. அவள் அந்த ஸ்கூலுக்கு போனக்கப்புறம் தான் அந்த பாட்டரை பார்த்தா. அவங்களாவே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் நீயும் அப்படி தான் பிறப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்கள மாதிரி நார்மலாக. அப்புறம் என்னாச்சு, போய் மோசமாக செத்து போனா. நீ எங்கள் வீட்டில் வந்து கடந்த. மோசமாக செத்து போனாங்களா? நீங்கள் என்கிட்ட அவங்க கார் கிராஷ்னெல்லாம் இறந்து போனாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஹாரி கேட்டான். அவன் முகமே அப்படியே ரொம்ப வெளுத்து போன மாதிரி இருந்தது. கார் கிராஷா அப்படின்னு ஹாக்ரிட் எரிச்சலாகி கத்தி நின்னார். அவர் கத்துல டாஸ்லிஸ் திரும்பவும் போய் ஒரு ஓரமாக பம்மிட்டு போய் நின்னாங்க. போயும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டாக லில்லியையும் ஜேம்ஸையும் கொண்டிருக்கும். இதெல்லாம் கேட்கவே எனக்கு எரிச்சலாக வருது. ஹாரி, நம்ம உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஹாரி பாட்டர்ன்ற நேம் தெரியும். ஆனால் உனக்கே உன்னோட ஸ்டோரி தெரில ஹாரி அப்படின்னு ஹாக்ரிட் சொன்னார். ஆனால் ஏன், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஹாரி வேகமாக கேட்டான். ஹாக்ரிடோட கோவமான முகம் ஒரே நிமிஷத்தில் சுருங்கிருச்சு. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஹாரி. எனக்கு இதை நான் தான் உங்ககிட்ட சொல்லணுமானும் தெரில. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது.
ஆனால் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் தெரியாமல் நீ ஹாக்வர்ட்ஸ்க்கு போகக்கூடாது. உனக்கு எல்லா ஸ்டோரியும் தெரியணும். அப்படியே திரும்பி டர்ஸ்லிஸை பார்த்து ஹாக்ரிட் முறைச்சாரு. அமைதியாக அந்த சோஃபாவில் உட்காந்தாரு. அவருக்கு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணனே தெரில. ஒரு ஃபியூ செகண்ட் கழித்து இதெல்லாம் அந்த பர்சனால தான் ஹாரி நடந்துச்சு. அவனை நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொன்னார். யார் அப்படின்னு கேட்டான். அவன் பேரை நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். அவன் பேரை எனக்கு சொல்லவும் பிடிக்காது, யாருமே நம்ம உலகத்தில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஹாரி கேட்டான். எல்லாருக்கும் பயம் ஹாரி, அவன் பேரை சொல்கிறது கூட எங்கள் எல்லாத்துக்குமே பயம் அப்படின்னு ஹாக்ரிட் சொன்னார். சரி, நான் இப்போ சொல்கிறேன். நம்ம உலகத்தில் ஒரு மோசமான ஒரு மந்திரவாதி இருந்தான். ரொம்ப ரொம்ப மோசம் ஹாரி, ரொம்ப ரொம்ப கேவலமான மனுஷன். அவன் இருக்கிற எல்லா தப்பும் செஞ்சான் ஹாரி அப்படின்னு ஹாக்ரிட் சொன்னார். அவனோட பேர் அப்படின்னு சொல்லி முழுங்கினார். ஆனால் வார்த்தையே வெளியில் வரல. பேசாமல் நீங்கள் எழுதி காமிங்களே அப்படின்னு ஹாரி சொன்னான். இல்லை நான் ஓகே ஹாரி, அவன் பேர் வால்டமோர்ட். எனிவே, அந்த மோசமான மந்திரவாதி இருக்கான்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத எல்லா அக்கிரமும் செஞ்சிட்ருந்தான் ஹாரி. அவனுக்காக ஒரு படையவே திரட்டிகிட்டு இருந்தான். நிறையா பேர் பயந்துட்டு போய் அவன் படையில் சேர்ந்தாங்க. நிறையா பேர் அவன் பவருக்காக ஆசைப்பட்டு சேர்ந்தாங்க. ஏன்னா அவன் அந்த டைம் ரொம்ப பவராக இருந்தான் ஹாரி. நிறையா மோசமான விஷயங்கள்லாம் நம்ம உலகத்தில் நடந்தது. யாருக்கு யாரை நம்புறதுனே தெரில. ஃப்ரெண்ட்ஸாக கூட பயந்தாங்க. அந்த பேரை சொல்லிவிட்டு ஹாக்ரிட் அப்படியே நடுங்கினார். என்னை திரும்ப இந்த பேரை சொல்ல வைக்காத ஹாரி அப்படின்னு சொன்னார். ஆனால் நிறைய நல்ல மந்திரவாதிகள் அவனுக்கு எதிராக நின்னாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் அவன் பயங்கரமாக மோசமாக துடிக்க வச்சு கொண்டான். ஆனால் டம்பிள்டோரை பார்த்து மட்டும்தான் அந்த பேரை சொல்லக்கூடாதவன் பயந்தான். ஹாக்வர்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப சேஃபான பிளேஸாக பிறந்தது. உங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ரொம்ப நல்ல மந்திரவாதிகள் ஹாரி. அவங்களோட காலத்தில் அவங்க தான் ஹாக்வர்ட்ஸில் ஹெட் பாயாகவும் ஹெட் கேர்ளாகவும் இருந்தாங்க. அதனாலேயே அந்த பேரை சொல்லக்கூடாதவன் உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் அவன் பக்கம் இழுக்கிறதுக்கு தயங்கினான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவங்க 2 பேரும் டம்பிள்டோருக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்கன்னு. ஆனாலும் எப்படியாவது அவங்க மனசை மாற்றி அவன் சைடு இழுத்துக்க ட்ரை பண்ணான். அப்போ தான் ஒரு நாள் நீயும் உங்கள் அம்மா அப்பாவும் இருந்த வில்லேஜுக்கு அவன் போனான். அந்த டைம் ஹாலோவின். ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போ உனக்கு 1 வயசு தான் ஹாரி. அவன் உங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆனான். ஹாக்ரிட் அப்போது அவரோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு அழுக்கான ஹேண்ட் கர்ச்சீஃபை எடுத்து மூக்கை தொடச்சிக்கிட்டாரு. நல்லா மூக்கை உறிஞ்சாரு. நல்லா சங்கூதுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சாரி, ஆனால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஹாரி. அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களை நீ எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த மோசமானவன் அவங்கள கொன்னுட்டான் ஹாரி. ஆனால் அன்னைக்கு நடந்ததில் ரொம்ப ஆச்சரியமான விஷயமே, அவன் உன்னையும் கொல்ல ட்ரை பண்ணான். ஏன்னா எல்லாத்தையும் க்ளீனாக முடிச்சுட்டு போகணுன்னு நினச்சான். மேபி அவனுக்கு கொல்றது கூட ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனால் அவனால் உன்னை எதுவுமே பண்ண முடியல. உனக்கு என்னைக்காவது உன் நெத்தியில் இருந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னு யோசனை வந்திருக்கா? அது ஒன்றும் சாதாரணமான தழும்பு இல்லை ஹாரி. ஒரு மோசமான ரொம்ப சக்தி வாய்ந்த சாபத்தினால தான் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் இறந்து போனாங்க. உங்கள் வீடும் அழிஞ்சு போச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய சாபத்தினாலேயும் உன்னை எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் ஹாரி நீ இப்போ இவ்வளோ ஃபேமஸாக இருக்க. அவன் கொல்லணும்னு நினச்சி யாருமே இது வரைக்கும் உயிரோடு இருந்ததே கிடையாது உன்னை தவிர. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மந்திரவாதிகளும் சூனியக்காரிகளும் லைக் மெக்கனன்ஸ், த போன்ஸ், த ப்ரிவர்ட்ஸ், அவங்க எல்லாரையுமே அவன் கொன்னுட்டான். ஆனால் நீ ஒரு சின்ன குழந்த. இதெல்லாம் கேட்க ஹாரியோட மைண்டுக்குள்ளே ரொம்ப பெயின்ஃபுல்லாக என்னென்னமோ ஓடிட்டுருந்துச்சு. ஹாக்ரிட் சொல்ல அவனுக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. ரொம்ப நாளாக அவன் மைண்டுக்குள்ளே இருந்தது. அந்த க்ரீன் கலர் லைட் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அது இப்போ அவனுக்கு ரொம்ப கிளியராக ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. அவன் லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப மோசமான ரொம்ப ரொம்ப க்ரூவலான ஒரு சத்தத்தை அவனுக்கு ரிமெம்பர் ஆச்சு. அந்த சிரிக்கிற சத்தம். ஹாக்ரிட் அப்படியே ஹாரியை பாவமாக பார்த்தாரு. உன்னை அந்த இடிஞ்சு விழுந்த வீட்டிலேருந்து நான் தான் ஹாரி இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். டம்பிள்டோர் தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார். நான் தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். சை அப்படின்னு அங்கிள் வெர்னன் கத்துனார். அங்கிள் வெர்னனுக்கு திரும்ப தைரியம் வந்து ஹாக்ரிடை பார்த்து முறைச்சாரு. அப்படியே கையெல்லாம் குத்துற மாதிரி குமிச்சு வச்சுருந்தாரு. இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லி அங்கிள் வெர்னன் ஹாரியை பார்த்து கத்துனாரு. எனக்கு முன்னாடியே தெரியும்
நீ நார்மலான பையன்லாம் கிடையாது, நீ கொஞ்சம் அப்நார்மல் தான், லூஸாக தான் இருக்க. ஆனால் உன்னை நல்லா அடிச்சடிச்சு வளர்த்தா நீ நல்லா மாறிடுவேன்னு தான் நினச்சேன். அதான் உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க பாரு, அவங்களும் லூஸு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க இறந்து போனனால எல்லாம் நல்லது தான் நடந்திருக்கு. இந்த உலகம் இப்போ தான் நல்லாயிருக்கு. இதெல்லாம் அவங்களே போய் தேடிக்கிட்டாங்க. இப்படி இந்த மந்திரவாதி மாயாஜாலம்ன்ட்டு போய் விழுந்தா இப்படி அவங்களோட எண்டு இந்த மாதிரி மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மொமெண்ட் ஹாக்ரிடுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிட்டாரு. சோஃபாலேருந்து எந்திரிச்சு நின்று பின்னாடி இருந்து ஒரு பிங்க் கலரில் சின்ன அம்பர்லாவை எடுத்தார். அப்படியே கன்னை காமிக்கிற மாதிரி அங்கிள் வர்ணனை பார்த்து இப்படியே காமிச்சார். நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், நான் உனக்கு பயங்கரமாக எச்சரிக்கை விடுறேன், இன்னும் ஒரு வார்த்தை நீ ஏதாவது பேசுன அப்படின்னு கத்துனாரு அங்கிள் வெர்னன். அவ்வளோதான், அவருக்கு இருந்த தைரியமே போயிடுச்சு. அப்படியே அமைதியாக போய் செவத்தோட செவராக ஒட்டி போய் நின்றுட்டாரு. அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி ஹாக்ரிட் பெருமூச்சு விட்டுட்டு திரும்பவும் வந்து அந்த சோஃபாவில் உட்காந்தாரு. இந்த தடவை ஹாக்ரிட் அந்த சோஃபாவில் உட்காரும் போது ஃபுல்லாக அந்த சோஃபா தரையோட தரையாக ஆயிடுச்சு. ஆனால் ஹாரியோட மைண்டுக்குள்ளே எக்கச்சக்கமாக கொஷின்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வால்டமோர்ட்க்கு என்னாச்சு? ஐயோ சாரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அந்த பேர் சொல்லக்கூடாதவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டான். நல்ல கேள்வி ஹாரி. அவன் மாயமாக மறைஞ்சு போயிட்டான். என்ன ஆனாலே தெரில, எங்கேயோ போயிட்டான் ஹாரி. அதுதான் இன்னும் மிஸ்ட்ரியே. அவன் உன்னை கொன்னும் போது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. அதனால தான் ஹாரி நீ இவ்வளோ ஃபேமஸாக இருக்க. அவன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருக்கும்போது அவன் எப்படி எங்கே போனால் என்ன ஆனான்னு கூட தெரில. நிறைய பேர் அவன் இறந்துட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய ஒப்பீனியன் படி இதெல்லாம் கேட்குறதுக்கு முட்டாள்தனமாக இருக்குது. அவன் மனுஷனாக இருந்தால் தானே ஹாரி அவன் இறக்குறதுக்கு. நிறையா பேர் அவன் நல்ல டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அதையும் நம்பலை. அவன் கூட இருந்த நிறையா மக்கள் இப்போ நம்ம சைடு வந்து சேர்ந்துட்டாங்க. அவன் உயிரோடு இருந்ததுதான் கண்டிப்பாக அதெல்லாம் அந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்கவே மாட்டாங்க. இன்னும் நிறையா பேர் அவன் உயிரோடு தான் இருக்கான், ஆனால் அவனோட சக்தி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ரொம்ப பலவீனமாக ஆயிட்டான்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று அன்றைக்கி பயங்கரமாக தடுத்துருக்கு ஹாரி. ஒன்று அவன் கொல்ல வரும்போது எதையோ அவன் தப்பு கணக்கு போட்டிருக்கான். அது என்னன்னு எனக்கு தெரில, யாருக்குமே தெரில. ஆனால் ஏதோ ஒன்று அவனை நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஹாக்ரிட் அப்படியே ஹாரியை ரொம்ப அன்பாகவும் ரொம்ப மரியாதையாகவும் பார்த்தாரு. ஆனால் ஹாரிக்கு இதெல்லாம் சுத்தமாக புரியல. அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணான். மந்திரவாதியா நானா அந்த மாதிரிலாம் நினச்சான். நிஜமாகவே நான் மந்திரவாதியாக இருந்திருந்தா ஏன் நான் இவ்வளோ நாளும் டட்லியை பார்த்து பயந்துருக்கேன்? ஒவ்வொரு டைமும் ஆண்ட் பெட்டூனியாவும் அங்கிள் வர்ணனும் என்னை கபோர்டுக்குள்ளே சாத்தி வச்சு டார்ச்சர் பண்ணும்போது ஏன் நான் அவங்கள தவக்காலையாலாம் மாற்றலை? அந்த மாதிரிலாம் அவன் யோசிச்சுட்டு இருந்தான். இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரவாதியவே நான் தோக்கடிச்சேன்னா ஏன் டட்லி என்னால் ஒரு ஃபுட்பால் மாதிரி எத்த முடியல? இந்த மாதிரிலாம் அவன் யோசிச்சுட்டு இருந்தான். ஹாக்ரிட் அப்படின்னு கூப்பிட்டான். எனக்கு என்னமோ நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே நான் மந்திரவாதிலாம் கிடையாது அப்படின்னு ஹாரி ஹாக்ரிட் கிட்ட சொன்னான். ஹாக்ரிட் சிரிச்சாரு. மந்திரவாதி இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு ஹாரி. நீ ரொம்ப பயமாக இருந்த போதும் ரொம்ப கோவமாக இருந்தபோதும் உன்னை சுற்றி வினோதமாக எதுவுமே நடந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டார். ஹாரி அப்படியே அந்த தீ எரிஞ்சிட்ருக்கதை பார்த்தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஹாரிக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகவே ஆரம்பிச்சிச்சு. அவனை சுற்றி எப்போவுமே எல்லாமே வினோதமாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் அண்ட் பெட்டூனியாவும் அங்கிள் வண்ணனும் எப்போ பார்த்தாலும் அவனை போட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. டட்லிக்கு அவனை துரத்தும் போது கூட திடீர்னு கிச்சனோட சிம்னி ஓட்டைக்குள்ளே போய் கிடந்தான். இந்த மாதிரி நிறையா நடந்துச்சு. முடியை மொட்டையாக கட் பண்ணிட்டு வரும்போது அடுத்த நாள் நிறையா முடி வளர்ந்துடும். போன தடவை கூட அந்த போவா கன்ஸ்ட்ரிக்டர் பாம்பு வெளியில் வந்துச்சே. இந்த மாதிரி நிறையா நடந்துச்சு. ஹாரி திரும்பி ஹாக்ரிடை பார்த்து சிரித்தான். ஹாக்ரிடோட கண்கள் ஹாரியை பார்த்து மின்னிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக பார்த்தாரு, அன்பாக பார்த்தாரு. ஆனால் அங்கிள் வெர்னன் இதை சும்மாலாம் விட போகிறதில்ல. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அவனெல்லாம் நாங்கள் அனுப்ப முடியாது. அவன் ஸ்டோன்வால் ஹைக்கு தான் போவான், அதனால் அவன் ரொம்ப நல்லவனாகவும் ஆகுவான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். நான் ஏற்கனவே அந்த லெட்டர்லாம் ரீட் பண்ணிட்டேன். என்னென்னமோ லூசுத்தனமாக எழுதியிருக்கு. மாயாஜால புக்கு, ஏதோ மந்திரக்கோள் அப்படிலாம் எழுதியிருக்கு. உன்னால் தடுக்க முடியும்னா நீ தடுத்துப்பாரு அப்படின்னு ஹாக்ரிட் சொன்னார். லூசுத்தனமாக மாயாஜாலமும் மந்திர வித்தைகளும் சொல்லி கொடுக்குற ஸ்கூலில், அதுவும் அந்த கிழட்டு பையன் நடத்திட்டு இருக்க ஸ்கூல்லலாம் என்னால் இவனை காசு கட்டி சேர்க்க முடியாது அப்படின்னு அங்கிள் வர்ணன் கத்துனாரு.
ரொம்ப முத்தி போயிடுச்சு. ஹாக்ரிட் பொறுமை இழந்துட்டார் பயங்கரமாக. எந்திரிச்சு அந்த அம்பர்லாவை அவர் முன்னாடி நீட்டி, இன்னொரு தடவை நீ என் முன்னாடி ஆல்பஸ் டம்பிள்டோரை தப்பாக தரைகுறைவாக பேசுன அப்படின்னு கத்துனாரு. அந்த அம்பர்லாவை டட்லி முன்னாடி நீட்டினாரு. டக்குன்னு ஒரு வைலட் கலரில் லைட்டு ஃப்ளாஷ் ஆச்சு. டப்புன்னு ஒரு சத்தம் வேற கேட்டுச்சு. டட்லி நின்ன இடத்துலையே குதிச்சுட்டு இருந்தான். அந்த பக்கமும் இந்த பக்கமும் டான்ஸ் ஆடி வழியில் துடிச்சிட்டு இருந்தான். என்னடான்னு திரும்பி பார்த்தா சுருட்டையாக ஒரு பன்னிவால் மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்துச்சு பின்னாடி. அவன் அங்கிட்டும் இங்கிட்டும் கத்திட்டே ஓடினான். அங்கிள் வெர்னனும் ஆண்ட் பெட்டூனியாவும் கத்துன்னு கத்தி டட்லி இன்னொன்று ரூமுக்கு இழுத்துட்டு போனாங்க. திரும்பி அங்கிள் வெர்னன் ஹாக்ரிடை பார்த்து முறைச்சி கதவை சாத்திட்டு போயிட்டாரு. லில்லியும் ஜேம்ஸ் பாட்டரோட பையனையா நீ ஹாக்வர்ட்ஸ்க்கு போகாமல் தடுக்க போகிற? நீ என்ன பைத்தியமா என்ன? அவனோட பேர் ஆல்ரெடி சரித்திரத்தில் எழுதப்பட்டுருச்சு. அவன் இந்த உலகத்திலே மிக சிறந்த மாயாஜாலமும் மந்திரமும் சொல்லி கொடுக்குற ஸ்கூலுக்கு போக போகிறான். 7 வருஷம். அவன் அங்கே படித்தோடனே அவன் எவ்வளோ பெரிய ஆளாக ஆவான்னு பாருங்கள். அவன் அங்கே போய் அவனை மாதிரி இருக்கிற எல்லா குழந்தைங்க கூடயும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறான். இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த ஹெட்மாஸ்டரை பார்க்க போகிறான், ஆல்பஸ் டம்பிள்டோர் அப்படின்னு சொன்னார். ஹாக்ரிட் குனிஞ்சு அவரோட அம்பர்லாவை பார்த்து அப்படியே மீசையை முறுக்கிக்கிட்டாரு. என்னோட கோவத்தை இப்படி கிளறி விட்டுருக்கக்கூடாது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது இப்படி ஒர்க் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. அது அவனை பண்ணியாக தான் மாற்றணும். ஆனால் அவன் ஆல்ரெடி பண்ணி மாதிரி இருக்கிறனால வெறும் வால் மட்டும் கொடுத்துருச்சோ என்னமோ. ஹாரியை திரும்பி பார்த்தாரு. ஆனால் ஹாக்வர்ட்ஸ் நீ போனதுக்கப்புறம் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லாத. நான் எந்த மேஜிக்கும் பண்ணக்கூடாது. உன்னை ஃபாலோ பண்ணி உனக்கு சேர வேண்டிய லெட்டரை கொடுக்கணுன்னு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் ஏன் நீங்கள் மேஜிக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹாரி கேட்டான். ஓ வெல், ஆக்சுவலி நான் எக்ஸ்பெல் ஆகிட்டேன். நான் 3வது வருஷம் படிக்கும்போது என்னை ஹாக்வர்ட்ஸ்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. அதனால் என்னோடய மந்திரக்கோலை பாதியாக உடச்சிட்டாங்க. ஆனால் டம்பிள்டோர் ரொம்ப நல்ல மனுஷர். என்னை அங்கேவே கேம் கீப்பராக வச்சுக்கிட்டாரு. எதுக்கு உங்களை எக்ஸ்பெல் பண்ணாங்க அப்படின்னு ஹாரி கேட்டான். ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, நாளைக்கு நமக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு ஹாக்ரிட் சத்தமாக சொன்னார். உனக்கு போய் நாளைக்கு எல்லாத்தையும் வாங்கணும், புக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்தா என்னோட கோட்டை போட்டு பொத்திக்கோ ஹாரி அப்படின்னு அவர் போட்டிருந்த நல்லா தடிமனான பிளாக் கோட்டை எடுத்து ஹாரிக்கிட்ட கொடுத்தாரு. அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடி அசைஞ்சிச்சுன்னா எதுவும் பயப்படாத, ஒரு சைடு பாக்கெட்டில் நிறையா சுண்டலி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதோட சாப்டர் 4 த கீப்பர் ஆஃப் த கீஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். அன்டில் தென் பை பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.